மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடுமோ மானே. கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓமானே. உடல் விட்ட வேர்வைகள் கடல் வந்து கலக்குது ஓமானே. தையா அரே தையா 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 அரே தையா 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 தையா. பூமரங்கள் எத்தனையோ பூமியில காய்க்குது. பாய்மரந்தான் நாங்க கொண்ட பட்டினிய தீர்க்குது. பிள்ளை குட்டி எங்களுக்கு பாசவலை வீசுது. எங்க சனம் மீன் பிடிக்க ஈரவலை வீசுது. ஊரை நம்பி வாழ்ந்திடாமே நீரை நம்பி வாழுறோம். கால் பிடிச்சு வாழ்ந்திடாமே மீன் பிடிச்சு வாழுறோம். மானே ஓ மானே ஓ கடலில எழும்புற அலைகளை கேளடி ஓ மானே. ஓ தையா அரே தையா 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 அரே தையா 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 தையா. குடிசைக்கு குலவிளக்கு வேணும்னு மாமா கேட்டிருக்கு. ஆமாமா ஆமாமா ஆமாமா. குலவிளக்கு அதுக்குன்னு மச்சான் போய் நிலவ பூட்டி வரு. ஆமாமா ஆமாமா ஆமாமா. குடிசைகளும் ஜொலிக்குது தானா. இப்போ அதிசயம்தான் நடக்குது தானா. ஓ ஓ தூரக்கடல் போனவனை தாரம் நின்னு தேடுவா. தோணி வந்து சேரும் வரை ஆடியே அல்லாடுவா. பெத்தெடுத்த பிள்ளையுடன் தத்தளிச்சு வாடுவா. நெத்தி பொட்டை காக்க சொல்லி சாமிகளை வேண்டுவா. மீனவர்கள் வாழ்க்கை என்றும் முள்ள மேல வாழதா. சூறக்காத்து ஆட்டி வைக்கும் சின்ன தென்னம் பாழைதான். மானே ஓ மானே ஓ கடலில எழும்புற அலைகளை கேளடி ஓ மானே. மீனவர் படுகின்ற அவதிகள் கூறிடுமோ மானே. கடல் தண்ணி கரிக்குது காரணம் இருக்குது ஓ மானே. உடல் விட்ட வேர்வைகள் கடல் வந்து கலக்குது ஓ மானே. தையா அரே தையா 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 அரே தையா 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 தையா. கடலில் எழும்புற அலைகளை கேளடி ஓ மானே. தையா அரே தையா 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 தையா. வாங்க அத்தை. அத்தை இப்ப நீங்க பாத்தீங்களே புதுசா லான்ச் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் ஆச்சு. ஆமா, இந்த வருஷம் மீன் வியாபாரத்தை 20-25 லட்சம் ரூபாய் லாபத்தை எதிர்பார்க்கிறேன். அத்தை உங்க சொத்தை பாதுகாக்கிறது மட்டும் என் கடமை இல்ல. அது என்ன பெருசாக்கி ஒரு நாள் இந்த ஹார்பர் ஃபுல்லா உங்க கப்பலா நிக்கணும்.
அதான் என் ஆசை. இது தவிர வேற என்னமே கிடையாது. என்ன மாப்பிள்ளை நீங்க எங்க சொத்து உங்க சொத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? எல்லாம் நம்ம சொத்துன்னு சொல்லுங்களேன். அப்புறம் அத்தை, இந்த லான்ச் ரிப்பேர் பண்ண 5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. வாட்சஸ் எல்லாம் ஆபீஸ்ல வச்சிருக்கேன். நான் எப்போது உங்களை கணக்கேட்டேன மாப்பிள்ளை? என்ன பைத்தியக்காரத்தனா இது? நான் வந்தது என் பொண்ணையும் என் மாப்பிளையும் என் பேத்தியும் பாக்கிறதுக்கு தான். ஏய் மாலதி வாங்க. வாடி வாடி என் ராஜாத்தி பொண்ணு. புளியங்க தொங்குதா தொங்குதே 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 அட மாங்க மரத்துல மாங்க எல்லாம் தொங்குதா தொங்குதே. ஹலோ ஹலோ நிறுத்துடா. Stop, please. ஓ ஓ Excuse me, do you know this address? பெரிய வீட்டுக்கா? You are from I'm from London. 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 You do one thing. Go straight. That big house. Steps. Yes. One temple. Antenna. That house your house. Okay. Okay. Big antenna. Thank you. ஹலோ big antenna house. Don't Sir, உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும். ஏன் இங்கிலீஷ்ல பேசி கஷ்டப்படுறீங்க? ஓகே, பட்டுமா? என்னடா லண்டன்ரா? நம்ம அளவுக்கு இங்கிலீஷ் பேசல பத்தியா? என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான்டா. ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்கடா பாத்துட்டு இருக்கேன். ஆள் ரொம்ப சூப்பரா இருக்கான்ல? சூப்பரா இருந்தா இந்த ஊருக்கு நான் தான்டா ஸ்டார். டேய், போற போக்க பார்த்தா இவன் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவான் போல இருக்கு. ஏண்டா ராம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். யாரப்பா நீ? என்ன வேணும்? அட, என்னப்பா இது? நீ யாருன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம வந்து ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கியே. நீ யாரப்பா? சொல்லு. யாருப்பா? கேக்குது இல்ல? என்ன சொல்ல மாட்டியா? அட, திமிரு பிடிச்சவன் போல இருக்கு. செம்பத்தி, சப்பாத்தி. இவன் யாருன்னு கேளுடி. யார் நீங்க? இது என் பெரிய தாத்தா, இது என் தாத்தா. நீங்க என் பாட்டி, நான் உங்க பேரு. எழுந்துரு, எழுந்துடா, எழுந்துருன்னு சொல்றேன் இல்ல? எழுந்துரு. போடா வெளிய, பாட்டி, போடா வெளிய. பாட்டி. பாட்டியும் இல்ல, பேரனும் இல்ல. யாரா உனக்கு பாட்டி? உங்க அப்பா தான் எங்களை வேண்டான்னு உதறி போயிட்டானே. இப்ப யாரா உனக்கு பாட்டி? எதுக்குடா இங்க வந்து? போடா வெளியில, போடா வெளியில, போடா. டேய் ராஜப்பா, நீங்க எல்லாம் எங்கடா போயிட்டீங்க? இவன் யாரா உள்ள விட்டது? நாங்க வரலமா. பின்ன எப்படி வந்தா உள்ள? அவன தான் வந்துட்டான். போ வெளிய, மரியாதையா போ. போடா, 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 போடானே. மரியாதையா போயிடு. போகலண்ணா. மரியாதையா போயிடுங்கன்னு சொன்னேன். முறைச்சு பிரயோஜனம் இல்ல தம்பி. எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. ஆண்டவனால முடியாம இருக்கலாம், ஆனா என்னால முடியும். நான் யார் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நான் யாருன்னு சீக்கிரம் காமிக்கிறேன். பாட்டி, நீங்க என்ன வீடியோல சேர்க்காதனால நான் வெளில போட நினைச்சீங்களா? நீங்களா கால் திறந்து வாடா ராஜா கூப்பிட வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன். அம்மா, அப்பாட்ட சொல்லுமா. என்னடா சொல்லணும்? போவேன், கண்டிப்பா லண்டனுக்கு நான் மேல் படிப்புக்கு போவேன். சரி, அது அப்படியே உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் பயப்படுற? அவன் லண்டனுக்கு போய் படிச்சுதான் நமக்கு கௌரவம் வரணும்னு கிடையாது. நூற்றுக்கணக்கான தலைமுறைக்கு தேவையான சொத்தும் பரம்பரையா வர்ற கௌரவமும் நமக்கு இருக்கு. அதை இவன் கெடுக்காம இருந்தா போதும். அப்பா, அண்ணா வந்திருக்காங்க. என்ன இது? கொஞ்சம் நீங்க அங்கே நின்னுடா. ராஜா. போ அந்த பக்கம். ஐயோ,
இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச ராஜா மகன்னு கூட பார்க்காம சுட்டு பொசுக்கிடுவேன். ராஜா ராஜா வேண்டாங்க வேண்டாம் அவனை சுட்டுடாதீங்க. ஏண்டா லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்து பெருசா குடும்ப விளக்கு ஏற்றி வைக்கிறேன் சொன்னியே, அந்த லட்சணமாடா இது? ஏய், நீ வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் விஷம் எனக்கு கொடுத்திருந்தா அதை குடிச்சிட்டு நான் நிம்மதியா செத்து தொலைஞ்சிருப்பேன். ஐயோ, என்ன ஏண்டா என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்றேன்? என்னங்க இது? இத்தனை நாளுக்கு அப்புறம் குழந்தை குடும்பத்தோட சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை உள்ள அன்பா வாடான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஏன் இப்படி பகையாளி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பகையாளிதான். என் குடும்ப கௌரவத்தையும் மரியாதையும் நாசம் பண்ண இவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு கொஞ்சம் சொல்றியா? நான் உள்ள வர மாட்டேன். என்ன பெத்தீங்க, வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, அது போதும். உங்க சொத்துல எனக்கு எந்த பங்கு வேணாம். என்னாலே இந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணதுதான் நான் பண்ண தப்புன்னா அந்த தப்ப முழு மனசோட ஏத்துக்கிட்டு சாக தயார். சுடுங்கப்பா, சுடுங்க. பாருடா ராஜா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? என் முடிவை உறுதியாவும் தெளிவாவும் சொல்லிட்டேன். இனிமே இந்த ராஸ்கல் வீட்டுல இருக்க கூடாது. போடா. என்னங்க என்னங்க இது? அப்பா, உங்க ஒரே மகன் உங்க குடும்ப கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் எந்த கலங்கமும் பண்ணலன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன்ப்பா. நான் திரும்பி போறேன்ப்பா, போறேன். அப்படி சொல்ல நீங்களா ஆசைப்பட்டா கூட என்ன பார்க்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ராஜா என்னங்க ராஜா ராஜா போறானுங்க, கூப்பிடுங்க. ராஜா ராஜா போகாதடா, என் பேச்சு கேளுடா, போகாதடா. ராஜா நில்லுடா, எங்கடா போற? ஏண்டா அவர் பிடிவாதம் உனக்கு தெரியுமே. உன் கல்யாணத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணார். அது நடக்கல தெரிஞ்ச உடனே மனசு உடைஞ்சு போயிட்டார். அவரை சமாதானப்படுத்த வேண்டிய நீயே கோச்சிட்டா எப்படிடா? அம்மா, பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி மாலை மாத்திக்கிறது மட்டும் கல்யாணம் இல்ல, ரெண்டு மனசு இணையணும். அதாம்மா கல்யாணம். ஐயோ, நான் கட்டின புருஷனுக்காக பேசுறதா பெத்த மகனுக்காக பேசுறதா? ரெண்டு பேரும் தாண்டா எனக்கு வேணும். இப்படி ஆளுக்கு ஆளு ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்பு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்னடா? நான் என் முடிவு அவர்கிட்ட சொல்லிட்டேமா. இனிமே தீர்மானிக்க வேண்டியது அவர்தான், நான் இல்ல. என் கண்ணா, என் கண்ணா, கொஞ்சம் இருடா, கொஞ்சம் இருடா. என் கண்ணா, இந்த பாட்டி செயின் எடுத்துக்கோ. டேய், இந்த தங்கத்தை விட நீ தாண்டா ஜலிக்கிற. அதுக்குதான் உங்க அம்மா செயின் போடல போல இருக்கு. போடா என் கண்ணா, போடா என் கண்ணா, என் கண்ணா. ஏடா, உன் பேர் என்ன? ராஜரத்னம். அப்பா வேணா நான் மறந்துடலாமா, ஆனா நான் அவரை மறக்க மாட்டேன். அதான் அவர் பேரை வச்சிருக்கேன். அவர் சொத்துக்கு நான் வாரிசு எல்லாம் போயிடலாம், ஆனா அவர் பிடிவாதத்துக்கு நான் தாம்மா வாரிசு. அவர் ரத்தம் தாமா என் உடம்புல ஓடுது. அம்மா, இதுவே நான் உங்களை பாக்குறது கடைசியா இருக்கு. ஐயோ, ஆனா சாகர வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஏண்டா அப்படி எல்லாம் சொல்ற? வரேம்மா. வேண்டாடா. ராஜா, பத்திரமா பாத்துக்க. பெத்த மகனே இல்லைன்னு போச்சு. பெத்த மக நீயாவது அப்ப சொல்ல கேப்பியா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அண்ணன் குழந்தையா இருக்கும் போது ஏன் மாறுல உதைப்பா, ரொம்ப சுகமா இருக்கப்பா, இன்னும் கொஞ்சம் உதைன்னு நாங்க ரெண்டு பேரும் சொல்லுவோம். ஆனா இப்ப அவன் பெரியவனாகி விவரம் தெரிஞ்சே உதைக்கிறாமா. தாங்க முடியல, தாங்க முடியல. மாப்பிள்ள, மாமா, நீங்க எனக்கு மாப்பிள்ளை மட்டுமல்ல, இப்ப மகனும் நீங்க தான். நான் ஒண்ணு சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுங்க மாமா. நீங்க சொல்லி நான் எதை செய்யாம இருந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். ஐயோ, இருக்கணுங்கிற ஆசையும் கிடையாது. ஐயோ, நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீங்க தான் கொள்ளி வைக்கணும். புவனேஸ்வரி, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் செத்து போயிட்டான். ஐயோ, அப்படி சொல்லாதீங்க, அப்படி இனிமே சொல்லாதீங்க. அவன் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. பெத்த மகனை வீட்டுக்குள்ள வருவாண்டா நான் எப்படிங்க சொல்றது? சொல்லித்தான். ஐயோ, அக்னி சாட்சியா என்ன நீ புருஷன் ஏத்துக்கிட்டது உண்மையா இருந்தா நீ சொல்லித்தான் தீரும். இல்லைன்னா இந்த நெஞ்சு வேகாது. ஐயோ, என்னங்க இது? எனக்கு என்னத்துக்கு இந்த விஷ பரீட்சை? இந்த பாரு, அவன் முக்கியமா நான் முக்கியமா? அத சொல்லு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாமே நீங்க தானே. அப்ப சத்தியம் பண்ணு. மாமா,
ராஜா, எங்க அம்மா வர மாட்டாங்க. எங்க அப்பா செத்தது எனக்கு அவங்க சொல்லல. எனக்கு தெரியும், நான் செத்தாலும் அவங்க வர மாட்டாங்க. என் மகனா உனக்கு ஒரு கடமை இருக்கு. நான் சாகர வரைக்கும் எங்க அம்மா வரலன்னா நீ இந்தியாவுக்கு போய் உன் பாட்டியை பார். நீ நம்ம வம்சத்துக்கு பெரு வாரிசு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை இணைக்கிற உறவு பாலமே நீதான்பா. பிரிஞ்சு போன அந்த உறவை நீதான் இணைச்சு வைக்கணும். செய்வியா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? What's your name? உண்மையா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்கிட்ட பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஓஹோ, வீட்டுக்குள்ளதான் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கூட பேசக்கூடாதுமா சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லிருக்காங்க? அதெல்லாம் என் வேலை இல்ல. அப்போ உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு, எனக்காக சேவியா? என்ன? எனக்கு பசிக்குது, சாப்பிடாத கூட. பசிச்சா வெளிய போய் சாப்பிடுங்க. என் பாட்டி என்ன வீட்டுல கூப்பிடுற வரைக்கும் சாப்பிட கூட வெளில போக மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கேன். உன்னால முடிஞ்சா தா, சாப்பிடுறேன். இல்லன்னா பட்டியா கிடக்குறேன். இந்த வீட்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு பாட்டி சொல்லிருக்காங்க. வீட்டுல இருந்தாலும் கொடுக்க சொன்னாங்க. அப்ப அந்த பாலையாவது கொடு. எப்படி எப்படி குடிப்பீங்க? அப்படியே. நிஜமா? வாங்க. நிஜமாவா? ஆமா, பாரு. என்ன பாட்டி, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சீங்க, ஆனா ஊஞ்சல் கட்டி உட்கார்ந்துருக்காரு. உங்களால அனுப்ப முடியாது போல இருக்கே. பிடிவாதான் எங்க பரம்பரை சொத்தாச்சே. தாத்தா போல எங்க அப்பா, அப்பா போல பேர். ஏன் சிரிக்கிற? இப்படி இழுத்தா உங்க தாத்தா வந்தாலும் இழுக்க முடியாது. அப்படியா? நான் இப்ப இழுத்து காமிக்கிறேன் பாரு. திரும்பியா சிரிக்கிற? நான் தான் சொன்னேன்ல. அப்ப இந்தா, நீ பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இது வேணும். அப்ப எனக்கு மூளை இல்லையா? இருக்கு, ஆனா எங்க ஊர் சூடு இல்ல, சூட்ல வேலை செய்யல. இப்ப சூடு போயிடுச்சு, இனிமே வேலை செய்யும். என்ன நந்தா, உன் பேர் என்ன? எவ்வளவு நாளைக்கு தான் நான் ஹலோ ஹலோன்னு கூப்பிட முடியும்? கூப்பிடுறதா பேரை சொல்லேன். என் பேரா? என் பேரு செம்பருத்தி. செம்பருத்தி? முதலாளி, குப்பத்துக்காரங்க மறுபடியும் நம்ம ஆளுங்க தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யாருங்களே? வழக்கமா இறால் சீசன் ஆரம்பிச்சோன்னா வர்ற தகராறு தான் முதலாளி. அவங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சண்டை பிடிக்கிறாங்க. அதான் வந்து சொல்லிட்டு போலாம்னு. அதை நான் கேட்கணும். இதான் என் வேலையா? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா 4 கப்பல் 40 கப்பல் ஆயிருக்காது. வியாபாரம் வந்துட்டா நியாயம் தர்மா பார்க்க கூடாது, லாபத்தை மட்டும் தான் பார்க்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் என் பாலிசி. என்ன மாடசாமி கும்பலோட வந்திருக்க? பயிர் எரிஞ்சு நிக்கிற சனங்களை பார்த்தா உங்களுக்கு கும்பலா தெரியுதா?
விடிய விடிய கஷ்டப்பட்டு வலைய விரிச்சு கடல்ல மீன் பிடிக்க போனா அங்க வலையும் காணா மீனையும் காணா. என்னடா உங்க ஆளுங்க இந்த வலையை பூரா அத்து போட்டாங்க. கரையில நிக்கிற பொண்டாட்டி புள்ளைக்கு வெறுங்கையா காட்ட முடியும்? நீங்க முதலாளிங்க. கரையில இருந்த தூசுப்படாம காசு சம்பாதிக்கிற ஆள் நீங்க. கடல்ல உசுர பணைய வச்சு சம்பாதிக்கிற கூட்டம் நாங்க. கட்டுமரத்துல ஏறி மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தான் லான்ச் வச்சு தொழில் நடத்துற ஆள் நீங்க. கடல்ல மிஷின் எவ்வளவு தூரம் வேணாலும் தாங்கும் முதலாளி, மனுஷன் தாங்குவானா? நான் விஷயத்துக்கு வாடா. இது உங்க வீட்டு கதை, எங்க வீட்டு கதை இல்ல முதலாளி. நேரா புள்ள விஷயத்துக்கு வர முடியாது. என்ன வேணும் உனக்கு? இனிமே உங்க ஆளுங்க எங்க ஏரியாக்குள்ள லான்ச்ல மீன் பிடிக்க வரக்கூடாது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற அத்தனை நஷ்டத்தை நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்க நஷ்டப்பட வேண்டி வரும். எங்களுக்கு எரிஞ்சது 2 கட்டுமரம், ஆனா உங்களுக்கு மொத்த மீன் பிடிக்கிற கப்பலை எரிச்சு போடுவோம். வாங்கடா போலாம். அவன் கட்டு மரத்தை கடல்ல தள்ள வேணா கையை தூக்கலாம், ஆனா இந்த விஜயகுமார் முன்னாடி பேச கையை தூக்க கூடாது. புரிஞ்சுதா? என்னது? சாப்பாடு. சாப்பாடா? பாட்டி தான் எதுவுமே கொடுக்க கூடாது நீ தானே சொன்ன. திருட்டு தரமா கொண்டாந்தியா? இந்த வீட்ல இருந்தானே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு இந்த வீட்ல இருந்து கொண்டு வரலையே, எங்க அண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். அண்ணியா? ஆமா, எங்க அண்ணி நல்லா சமைப்பாங்கன்னு எங்க அண்ணன் சொல்லுவாரு. அவங்க கையால மீன் குழம்பு வச்சா சொல்லவா வேணும்? தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்க இந்த ஜென்மத்திலேயே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. என்ன பிடிங்க. வாட்ஸ் திஸ்? மீன் குழம்பு. மீன் குழம்பு? ஃபிஷ். ஓ, ஃபிஷ் சாஸ். ஸ்பூனுங்க? ஸ்பூனா? எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. ஆமா, இங்க ராஜதர்பார்ல சாப்பாடு போடுறாங்க. இவருக்கு டைனிங் டேபிள், ஸ்பூனு. பின்ன எப்படிதான் சாப்பிடுறது? எப்படியா? இப்படி. நல்லா இருக்கு. ஐயோ, நிறைய ஊத்த கூடாது. ஏன்? காரமா இருக்கும். ஐயோ. Delicious. அப்பவே சொன்னேன்ல, கத்தாதீங்க. ஐயோ, பாட்டி வந்துருவாங்க. கத்தாதீங்க. 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 பாட்டி வந்துருவாங்க. கத்தாதீங்க. ஐயோ, காரம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க ஒண்ணும் சாப்பிட வேணாம், நானே குடுக்குறேன். இதெல்லாம் ஒரு காரம். கை நீட்டுங்க, சாப்பிடுங்க. இப்ப காரம் இல்லல்ல? இப்படிதான் சாப்பிடணும். அப்படியா? தேங்க்யூ. என்ன மீன் இது? விக்கிறது தானே? டிக்கெட் ஒரே வேலை, வேற கிடையாது. இஷ்டம்னா பேசி, இல்லாட்டி இடத்த காலி பண்ணி. என்ன விலை? 500 ரூபா. இந்த அது அவங்ககிட்ட கொடு. ஏய், நீ யாரு? எந்த குப்பம்? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுமா? ஆமா, இது எங்க குப்பம். இங்க மீன் பிடிக்க எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, உனக்கு இல்ல. பறந்து கிடக்கிற இந்த பூமியை உனக்கு எனக்குன்னு வயல் வரப்பா பிரிச்சு பேதம் காட்டுற மாதிரி ஏன்டா இந்த கடலையும் கூறு போடுறீங்க? ஒண்ணு செய், முடிஞ்சா பூமியை கூறு போட்ட மாதிரி கடலையும் போடுங்க. அப்புறம் நான் இந்த பக்கமா வரல. வடகர் என்னடா சட்டம் பேசுற? சட்டம் கூட மனுஷன் வச்சது. மரியாதையா வேற பக்கம் போய் வியாபாரம் பண்ணி, இந்த பக்கம் வராத. வருவேன். என்ன சொன்ன? ஏய், நம்மளுக்குள்ளே சண்டை போட்டா எப்படா? என்ன ஆச்சு? நாங்க பக்கத்துக்கு போம் மீனை பிடிச்சு விக்க வந்தா எங்க இடத்துல ஏன்டா மீன் பிடிக்க வரேன்னு சண்டைக்கு வராங்க. போங்கடா, போங்கடா, போங்கடா. வேடிக்கை பார்த்துக்கிட்டு போங்கடி.
என்ன? நான் பார்த்ததுல இருந்து இதே Dress போட்டுட்டு இருக்கீங்க. ஒரே Dress எத்தனை நாளா போட்டுட்டு இருப்பீங்க? இனிமே உங்க Dress எல்லாம் பாட்டிக்கு தெரியாம நானே துவைச்சு கொடுக்குறேன். சரியா? இது என்ன தெரியுமா? என்ன? இது உன் பாட்டி. எங்க பாட்டி இப்படிதான் இருக்காங்களா? கோவமா இருக்கும் போது. இப்ப என்ன பண்றாங்க சொல்லு? சிரிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க சொல்லு? வெக்கப்படுறாங்க. கரெக்ட். இப்ப என்ன பண்றாங்க? இது என்ன புரியலையே. வெளியில எம்எல்ஏ கோவமா நடிச்சுட்டு வீட்டுல கூப்பிட தவிக்கிறாங்க பாரு, அது தவிப்பு. ஆஹா, ரொம்ப ஆசைதான். உங்களை எப்பவுமே உள்ள கூப்பிட மாட்டாங்க. இங்கேயே தேவடு காக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்ல பாப்போ? நீங்க சொல்றேன். சமர்த்தே. ஐயோ, பாட்டி வந்துட்டாங்க. சொல்றதுல பாட்டி வந்துட்டேன். ஏனி சம்பர்த்தி, இந்த வீட்ல நான் ஒருத்தி இருக்கேங்கிற பயம் இருக்கா உங்களுக்கு? நீ போய் அவன் கிட்ட ஆக்ட் எடுக்கிறியா? அவன் என்னடா நான் மூஞ்சல் கட்டிக்கிட்டு போமாட்டேன்னு பிடிவாதம் பண்றான், சத்தியாகிரம் பண்றான். இன்னைக்கு அவனா நானா தெரிஞ்சாகணும். ஏன் மேனேஜர்? ஏயா நீ ஒரு மேனேஜரா? அவன் போமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான், உன்னால அனுப்ப முடியலையே. என்ன வேடிக்கை பாக்குறியா? அம்மா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நகர மாட்டேங்கிறான். நகர மாட்டேங்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டான் மறுவேலைங்கிறாரு. அம்மா நான் இந்த வீட்டை உப்ப தின்னுட்டேன், துரோகம் பண்ண மனசு வல்லியம்மா. இருக்கட்டையா, நான் சொல்ற செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம். இவன் செய்யறத பார்த்தா, இவன் பிடிவாதத்தை பார்த்தா எனக்கு என்ன பண்ற மண்டையோ வெடிச்சிடும் போல இருக்கு. இத பாரு, நாளை காலையில அவன் இங்க இருக்க கூடாது. அவன் இங்க இருந்தா நீ இருக்க மாட்டேன். அம்மாவை திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இனி இந்த ராஜப்பாவோட வேலையை பாருங்க. டாய் லண்டன். என்ன பாக்குற? ராஜா, அவங்க உன்னை அவமானப்படுத்தலாம், ஆத்திரம் மூட்டலாம், அடிக்க கூட செய்யலாம். ஆனா எது நடந்தாலும் உங்க பாட்டியை சமாதானப்படுத்தி நீ அவங்க பேரங்கிற சொந்தத்தை ஏத்துக்க வைக்கணும். பாட்டி பாட்டி, வெளியே சின்ன யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குடா அவனை அடிக்கிறீங்க? இவங்களா ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? யாரா அடிக்க சொன்னது? யாரா இவன் அடிக்க சொன்னது? எல்லாம் நான் செஞ்ச ஏற்பாடுதாமா. அம்மா நீங்க தானம்மா அவனை எப்படியாவது அனுப்ப சொன்னீங்க. நான் அனுப்பதான் சொன்னேன், அடிக்க சொன்னேனா? முட்டாள் பாரு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. ஐயோ எவ்வளவு கஷ்டம். அவருக்கு ஏதாவது ஆச்சு, எனக்கு எவ்வளவு கஷ்டம். ஏன் அவத சொல்லு? ஏன்டா என் பிராணனை இப்படி வாங்குற? உங்க அப்பா எங்களை எல்லாம் விட்டுட்டு லண்டன்ல போய் உட்கார்ந்தா போல நீ அங்கேயே போய் இருக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வயசுல என்ன இப்படி கஷ்டப்படுத்துறது? என்ன இருந்தாலும் அவன் என் பேர, இந்த சொத்து சுகத்துக்கு வாரிசு. அவன் வெளியில ரத்தம் சிந்திட்டு கிடக்குறான். அதை பார்த்துட்டு நான் எப்படி நிம்மதியா இந்த கட்டில படுத்து தூங்க முடியும்? சொல்லுடி சொல்லு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரியாம அவருக்கு சட்டம் பண்ணி கொடுத்தேன். ஆமா சட்டம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லாம அவர் நிம்மதியா போய் சேர்ந்துட்டார். நான் அந்த சட்டத்துக்கும் இந்த பாசத்துக்கும் நடுவில் அல்லாடி தவிச்சிட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன். பாட்டி ராஜா, பாட்டி ராஜா, பாட்டி. ஐயோ நினைஞ்சிட்டியப்பா ராஜா. என் ராஜா, இந்த பாட்டிய மன்னிச்சிடப்பா. எவ்வளவு பெரிய கொடுமைக்கார். உன்னை உள்ள வரவான்னு சொன்னேனே, தப்பில்லை. நான் யார் சொல்றதுக்கு அப்படி? இது உன் வீடு, நீ ராஜா மாதிரி வாழ வேண்டிய வீடுறா. தப்புதான், இதெல்லாம் நானா செய்யலப்பா. உன்னை அணைக்க வேண்டிய இந்த 2 கைகளையும் உங்க தாத்தா கட்டி போட்டார், கட்டி போட்டார். இப்போ அதெல்லாம் அர்த்தம் போட்டுட்டேன், உனக்காக எல்லாம் அர்த்தம் போட்டுட்டேன், எல்லாம் மறந்துட்டேன். வந்துட்டியா? வா. ஐயோ துமரானே. ராஜா புகைப்படி, நல்ல புகைப்படி. அப்பதான் ஜலதோஷம் போகும்.
ராஜா. இதாண்டா உங்க அப்பாவோட ரூம். எப்படி இருக்க பாரு. அவன் இங்க இருக்கும்போது வீடெல்லாம் கலகலான்னு சந்தோஷமா இருந்தது. இப்போ அதெல்லாம் போச்சு. பாட்டி நான் அந்த ரூம்லயே தங்கிக்கிறேன் பாட்டி. இந்த ரூம்லயா? நீ தங்குறியா? எப்படிடா? எங்க பார்த்தாலும் ஒட்டடியும் தூசியும் அலங்கோலமா இருக்கே, எப்படி தங்குவேடா? ராஜா, உனக்காக நல்ல ரூம் கீழே வச்சிருக்கேன்டா. வேணாம் பாட்டி, எனக்கு இந்த ரூம் தான் வேணும். ஓ, உங்க அப்பா இருந்த ரூம்ல நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஆட்டம் ராஜா. முதலாளி, என்ன பெரியம்மா வீட்டுக்கு லண்டன்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க முதலாளி. அத்தை, அத்தை. வாங்க மாப்பிள்ளை வாங்க. நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, சங்கீதா மாலதி வரலையா? உட்காருங்க. சம்பத்தி, மாப்பிள்ளை வந்திருக்காரு, காஃபி கொண்டு வா. உட்காருங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? லண்டன்ல இருந்து என் பேரன் வந்திருக்கா. எப்படி இருக்கான் தெரியுமா? சகப்பா, வசரமா, அழகா, ஆப்பிள் பழம் மாதிரி இருக்கா. ஒரு நாள் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சேச்சா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே பையனுக்கு. மாப்பிள்ளை, பேரன் வெளியில போயிருக்கான், இப்ப வந்துடுவா பாருங்க. வணக்கம் சார். ஏயா உன்னை எதுக்கே மேனேஜரா வச்சுக்கிறது? வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்ல வேணாமா? நம்மளும் அவங்க தேதியை மட்டும் மறக்க மாட்டோம். அத்தை, நானும் இதை பத்தி விசாரிக்கத்தான் வந்தேன். அந்த பையன் வந்து 7 நாள் ஆச்சு, ஒரு தகவலும் சொல்லலையே. ஒரு பல்வலி வந்தா கூட 7 தடவை போன் பண்ற நீங்க இந்த விஷயத்தை ஏன் மறைச்சீங்க? அவனுக்கு புதுசா பைக் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அப்ப கூட ஞாபகம் வரலையா? அத்தை, உங்களையும் உங்க சொத்தையும் இந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாற்ற வேணாம். அப்படிப்பட்ட என்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை மறைச்சீங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. ஆமா, அனாவசியமா அவங்க மேல எரிஞ்சு விடுங்க. இதுல ரகசியம் என்ன இருக்கு? இத பாருங்க, என் பேரன் வந்தா நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன். அவ்வளவு சந்தோஷம். அத்தை, நீங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா நான் எதையுமே மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல உங்களை விட எனக்கு அதிக பாத்தியதை இருக்கு. நான் உங்களுக்கு மருமக மட்டும் இல்ல, மகனும் கூட. நீ கொஞ்சம் சும்மா இருந்தா போதும். இன்னைக்கு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அவன் இந்த குடும்ப வாரிசு மாப்பிள்ள, இந்த குடும்ப வாரிசு. வாரிசா? இருபது வருஷமா புவனேஸ்வரி அம்மா சொத்துக்கு நான் தான் வாரிசு இந்த ஊரே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த சொத்துக்கு நான் வாரிசா இல்லையான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. நாங்க தான் ஜனங்களுக்கு புரியக்கூடாதுன்னு குழப்பி பேசிக்கிட்டு இருப்போம். புரியுற மாதிரி சொல்லுங்க மாராடி. கேள்வியோட பேரன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான். ஆமா, சட்டப்படி பாட்டனோட சொத்துக்கு பேரன் தானே வாரிசு? ஆமா ஆமா, சட்டப்படி பார்த்தா பேரன் தான் வாரிசு. ஆனா நாம எப்ப முதலாளி சட்டத்தை பார்த்தோம்? நான் போயிட்டு வரேங்க. ஆமா ஆமா, அண்ணன் பையனை பாக்குறதுக்கு இப்படி பறக்குற? பறக்கிறது நான் இல்லைங்க. மம்மி, மம்மி, அங்க பாருங்க, கார்ல உட்காந்துட்டு ஹார்னை என்ன பாடுபடுத்துறான்னு. நான் வரேங்க. என்னங்க முதலாளி கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா சொல்ற? நாம எதிரி நினைச்சாதான் எதிரி இல்லன்னா மாப்பிள பேரன் வந்திருக்கான், பேத்தி ஏற்கனவே இங்க இருக்கா. 2 பேருக்கு முடிச்சு போட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தெரியலடி, இவன் யாருன்னு? உங்க அண்ணன் மகன்டி, லண்டன்ல இருந்து வந்திருக்கா ராஜா. நிஜமாவா? மல்தி, வெக்கம் வந்துச்சு, வெக்கம் வந்துச்சு. என்னடி? ஜோடி பொருத்தம் எப்படி? நல்லா இருக்காங்க இல்ல? என் பேர இங்கிலீஷ்காரன் மாதிரி இருக்கா. அங்க பாரு. டேய், ஹீரோ ஹீரோன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச, இப்ப ஜீரோ ஆயிட்ட. இவ்வளவு நாளா செம்பருத்திக்காக தேவடி காத்துக்கிட்டு இருந்த, இவன் தள்ளிட்டு போயிட்டான். பாரின் சரக்குக்கு தாண்டா நம்ம நாட்டுல மதிப்பு. ஹாய். என்னடி ஆம்பளை கண்டா எரிஞ்சு விடுவ, இப்ப ஆளே மாறிட்ட?
உள்ளூர்காரனுக்கு தோல் கருப்பு, வெளியூர்கார வெள்ளையா இருக்கான்னு தடுக்கி விழுந்துட்டியா? சாரி, நான் தடுக்கி விழுந்துட்டேன். என்னடி என்னை பார்த்தா ஆம்பளை தெரியல? என்னடி? கையிடு, கையிடு. என்ன செம்பருத்தி, இப்ப நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? புதுசா வந்தவன் கூட எல்லாம் ஊர் சுத்துற, என் கூட எல்லாம் வரக்கூடாதா? என்ன என்ன இது? போட. ஓகே, ரிலாக்ஸா. வா. டேய். ஓகே ஃப்ரெண்ட், கெட் அப். டீஸ் பண்ணலாம், ஆனா எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஓகே, டேக் இட் ஈஸி. பை. பை செம்பருத்தி. இந்தாங்க காஃபி. இரு என்ன? இரு. கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு, நான் சொல்றேன். அப்படியே பின்னாடி போ. கண்ணை திறக்காத, அங்கேயே இரு. ஏய், கண்ணை திறந்த, அங்கேயே இரு. கண்ணை திறக்காத. ஏய், திறக்காத. இப்ப பாரு. அங்க பாரு, பாத்து ஜோடியோட வருது. போக வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற? வா வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். நடந்ததெல்லாம் மறந்துடணும். நாம எல்லாம் ஒரே ஏஜ் குரூப். Now we are all friends. சச்சே, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். உண்மையாவா? Sure. Okay then. It was a wonderful party. Thank you. Thank you. Thank you for your company. இப்ப பார்த்தல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? டீனேஜ்ல இதெல்லாம் சாதாரணம். பயம் கிடையாது, அந்த பசங்க ஒரு ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டா என் தங்கச்சி லவ் லெட்டர் கொடுக்க ஒண்ணு. அவனே எல்லாரும் அடிக்கிறாங்க. அதை விடுங்க, வாங்க நம்ம போலாம். ஒருத்தர் போட்டு இவ்வளவு பேர் அடிக்கிறாங்க, நீ வாங்க போலாங்கற. அவன் பண்ண தப்பு அப்படி, அடிக்காம என்ன செய்வாங்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அடிக்கிறானே, அவன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான், அதனால அடிக்கிறாங்க. லவ் லெட்டர் எழுதுனது தப்பா? தப்பு இல்லையா? அது எப்படி தப்பு? அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அது சொல்ல அவனுக்கு உரிமை இல்லையா? அவளுக்கு இஷ்டம் தான் எஸ்ன்னு சொல்லிட்டோம், இஷ்டம் இல்லைன்னா ஐம் சாரி நான் அவனை காதலின்னு சொல்லிட்டோம். அது விட்டு அடிச்சா அப்படி? ஆஹா, லெட்டர் கொடுக்கறதெல்லாம் உங்க ஊர்ல தான், இங்க அதெல்லாம் நடக்காது. சரி, லெட்டர் கொடுக்க வேணா, நேர்ல போய் சொல்லலாம்ல. லெட்டர் கொடுத்ததுக்கே இப்படின்னா
நேர்ல சொன்னா அடிச்சே கொன்னுடுவாங்க. அப்ப எப்படிதான் சொல்றது? அவங்க எப்படியாவது சொல்லட்டும், உங்களுக்கு என்ன? இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். அது உங்ககிட்ட எப்படி சொல்றது தெரிய வேணாமா? செம்பருத்தி, ஏன் அழுற? சத்தியமா தான் சொல்றேன். I love you. செம்பருத்தி, நான் என் பாட்டியை பார்த்து போலான்னு வந்தேன். அவங்க காட்டுற அன்புல கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்கே இருக்கணும் எப்ப முடிவு பண்ண நான் லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் என் பாட்டி என்னை வீட்டு விட்டு வெளில துரத்தப்போ நீ மேல பரிவு காட்டினேன். பசின உடனே எனக்கு சாப்பாடு போட்டேன். மற்றவங்களை அடிச்சு விரட்டின உடனே நீ எனக்காக துடிச்ச. அது ஒரு அனுதாபத்துல. மற்றவங்களுக்கு இல்லாத அனுதாபம் உனக்கு எப்படி இருந்தது? செம்பருத்தி, நீ என் மேல காட்டுற அனுதாபம் இல்ல, காதல். Chamba, I love you. அவன் யாருன்னு தெரியுதா? யாரு? நம்ம மஞ்ச குப்பத்து மாணிக்கன்னு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. முன்னாடியேவா? ஆமாண்ணே, நம்ம தங்கச்சி கூட. ஓ, அவனா இவன்? ஆமா, அவன் முரடன் தான், ஆனா நல்லவன். அண்ணே பேசி பாருங்கண்ணே, பேசுங்கண்ணே. மாணிக்கம், ஏப்பா உங்க குப்பத்துல சரவணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் செத்து போய் 2 வருஷம் ஆச்சுங்களா? ஓஹோ. ஆமா, உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அப்பா அம்மாலாம் இல்லைங்க, நானாதங்க. அனாதான், சொத்து சுகம் நிறைய இருக்குண்ணே. அவங்க எல்லாத்தையும் இந்த பேங்க்ல தான் போட்டிருக்கேன். பேங்கா? இந்த கடல் தாங்க என்னோட பேங்க். எப்ப எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளிட்டு வந்துடுவேன். அம்மா, யாரது? ஆமா, ஆண்டி வரல, நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஏன் நான் தனியா வரக்கூடாதா? ஏய், இது உன் வீடுமா, நீ எப்போ வேணாலும் வரலாம். ஏய், என்ன இது? ஏய், இதுக்குள்ள என்ன இருக்கு? சொல்றேன். ஏய், இவ்வளவு பெரிய கேக்கா? யாருக்கு? உனக்குதா? எனக்கா? இவ்வளவு எப்படி சாப்பிடுறது? எப்படியா? கிட்டவா சொல்றேன். இன்னும் கிட்டவா. இப்படிதான் சாப்பிடுறது. வெரி ஸ்வீட். ஐயோ, ஸ்வீட்டா இருக்கா? இந்த புஷ் பண்ணாதடா. ஏய், அடிடா. ஏய், அடிடா. ஏய், இந்தா, லோக கை சாப்பிடு, சாப்பிடு. ஏய், வாய் தர, வாய் தர. சாரி. செம்பருத்தி, என்ன அது? காஃபி. காஃபியா? தேங்க் யூ. ஒரு நிமிஷம், கேக் சாப்பிடு. ஒரே பீஸ் எனக்கா ஒரே பீஸ். கை நீட்டு, இந்தா சாப்பிடு. சாப்பிடு. ஒரே நிமிஷம் இரு, மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், திரும்பி வந்துடுறேன். ஏய் செம்பருத்தி, உனக்கு அறிவில்ல? ரூமுக்குள்ள வரப்போ கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது? அறிவு கெட்ட முண்டோ. திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையிறியே, வெளியே போடி முண்டோ. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, இப்பவே வெளியில போடும். ஏ, என்னமோ பிடிக்கல, நான் பீச்சுக்கு போடும். நம்ம வெளியில போலாம். சரி, எதுக்கு? வா போலாம். வா.
செம்பருத்தி அழாதம்மா. உன் மனசு நடக்கிற போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியுமா? நானும் கொஞ்ச நாளாவே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, இப்போ நீ எந்த உரிமையில என்ன அண்ணின்னு கூப்பிடுற? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. ஏமாத்த மாட்டாருன்னு உங்க அண்ணன் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கையும், தப்பா நடந்துக்க மாட்டேன்னு என் மேல இருக்கிற நம்பிக்கைனால தானே நீ என்ன அண்ணின்னு கூப்பிடுற. எனக்கு என்னமோ அந்த ராஜா மேல நம்பிக்கை இல்லம்மா. அவன் நிச்சயமா உன்னை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்களா பணக்காரங்கம்மா. செம்பருத்தி, இங்க இருந்து பார்த்தா அந்த வானமும் கடலும் ஒன்னா சேர்ந்துட்டா மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போக போகதான் தெரியும் அது சேரவே சேராதுன்னு. அதே மாதிரிதான் ஏழைங்களும் பணக்காரங்களும் எப்பவுமே ஒன்னா சேர முடியாதுமா. வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாறாத. மகனானாலும் மாப்பிள்ளையானாலும் நீங்க தான். இந்த ஊரே மெச்சுக்கிறா போல. இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஓஹோன்னு நீங்க தான் செய்யணும். ஊர் என்னத்த இந்த ஸ்டேட்லயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்காது. அப்படி நடத்தி காட்டுறேன். அத்தை, வர வெள்ளிக்கிழமை மாலதியோட பிறந்த நாள். அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கோ. டேய், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடுறா உங்களுக்கு. சுந்தரமூர்த்தி சிங்கப்பூர். வாங்க வாங்க வாங்க, முதலாளி கலெக்டர் வந்திருக்காரு. ஓ, வெல்கம். வாங்க வாங்க ப்ளீஸ். செம்பருத்தி. என்ன விஜயகுமார், பிறந்தநாள் விழான்னு சொன்னீங்க, கல்யாண வீடு மாதிரி இருக்கு. ஒரு விதத்துல அதுவும் உண்மைதான். என் பொருளோட நிச்சயதார்த்தத்தையும் நீங்க தான் வச்சிருக்கேன். நிச்சயதார்த்தமே எப்படின்னா கல்யாணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாப்பிள, இதெல்லாம் எங்க குடும்ப நகைகள். பரம்பரை பரம்பரையா எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு கொடுக்கறது. இதெல்லாம் மாலத்தி போட்டு அலங்காரம் பண்ணுங்க. மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்த பரிசா இந்த வைர மோதிரம். ரொம்ப அழகா இருக்கே. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் இங்கயா லண்டன்லயா? ஏய், அது முடிவு பண்ண வேண்டியது அவரு. எல்லாம் இப்படியே பேசிக்கிடி. அப்புறம் இவளை பார்க்கணும் லண்டன் தான் போடும். அப்பா போட நிறுத்துங்கடி. நேரம் ஆச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் மாலத்தியை காணுமே. வந்துட்டா வந்துட்டா. மாலதி, வாங்க. dear friend, என் அழைப்பை ஏத்து எல்லாரும் இங்க வந்து என்னை கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் பொண்ணோட அந்த இனிமையான பிறந்தநாள் விழாவில் உங்களுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தர போறேன். அது என் பொண்ணோட கல்யாண செய்தி. என் பொண்ணு மாலதிய லண்டன்ல இருந்து வந்திருக்க என் மாப்பிள்ள ராஜாவுக்கு கல்யாணம் பண்ண நிச்சயம் செய்ய போறேன். Stop it! What is this? உனக்கும் உன் மாலத்திக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்றான். நிச்சயமா? யார்கிட்ட முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? என் கல்யாணத்துக்கு என்ன கேட்க வேணாமா? வாயம். எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தாது. இல்ல, அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் தெரியட்டுமே. எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல. ராஜா, ராஜா, நீங்க சொன்னீங்கன்னு தான் இவ்வளவு ஏற்பாட்டையும் செஞ்சேன். ஆனா என் மூஞ்சில கரிய பூசிட்டான். ஒருத்தரா ரெண்டு பேரா? கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும் ஊரே கூடிய நேரத்தையே மூக்கறிப்பட்டு போச்சு. இன்னொருத்தர் வீடேறி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்கிற தகுதியும் போச்சு. எத்தனை காலம் உங்க பேர ராஜா, அவன் ஏன் அப்படி சொன்னான்னு கேளுங்க. கேளுங்க அத்தை. கேக்குறேன். ஏண்டா ஏன் பேசாம குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்திருக்கேன்? என்ன காரணம்? இந்த பாட்டி மேல கோபமா? பை தீர்த்துக்கணும் வந்திருக்கியா? சொல்லு. என் மகனுக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதெல்லாம் செய்ய முடியல. அதெல்லாம் உனக்கு செஞ்சு கண் குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா? சொல்லு. எதுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்? உன் மனசுல என்னதான் இருக்கு? சொல்லுடா, சொல்லு, தொலைடா.
கல்யாணங்கிறது என்னோட சொந்த விஷயம். அதை நான் தான் முடிவு பண்ணும். நீங்களும் எதுக்கு என் மேல கோவப்படணும்? நியாயமா நான் தான் உங்க மேல கோவப்படணும். ஏண்டா ராஜா, உன்னை கேட்டுதானே முடிவு பண்ணேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேனா? இந்த ஊர்லயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? ஆமா. அப்ப சரின்னு தானடா சொன்னேன். ஆமா, ஆனா மாலத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலையே. அவன் உனக்கு மறு பொண்ணும், நீங்க பழகிறத பார்த்து நான் தான் முடிவு பண்ணேன். நான் மாலத்தியோட நட்பா பழகுறது உண்மைதான். ஆனா நட்பு வேற, காதல் வேற. நான் வேற ஒரு பொண்ணு விரும்புறேன் பாட்டி. யாருடா? யாருடா அது? சொல்லு. யாருடா அது? யாரது சொல்லு. செம்பருத்தி. என்ன தைரியம் உனக்கு? வாடி. வேலைக்கார நாய் நீ. இன்னொரு தடவை கை வச்சுக்க. மாமா மேல கை தூக்க கூடாது. வேலைக்கார நாய்க்காக சொந்த மாமனே கை நீட்ட அளவுக்கு வந்துச்சா நீ? அவனை சொல்லி குத்தம் இல்லப்பா. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் இவதான். ஏண்டி ஏண்டி, உன்னை நான் எப்படி வளர்த்தேன்? என் பேத்தி மாதிரி வளர்த்தேன். இவ்வளவு துரோகம் பண்ணிட்டியே, உன் குப்பத்தை குத்தி காமிச்சிட்டியே. பழுது தெரியாம ஆளுக்கு மீறி பழக விட்டீங்க. இப்ப என்ன பிரயோஜனம்? நீங்க இத பாரு, இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ, போயிடு. உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். போடி. செம்பருத்தி. அம்மா, குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி என் தங்கச்சி வீட்டை விட்டு எரிஞ்சிட்டீங்களே, அவ என்னம்மா தப்பு பண்ண? பொய் சொன்னான்னு சொல்லுங்க, நாக்கு அறுத்து போடுறேன். இல்ல திருநான்னு சொல்லுங்க, கையை வெட்டி போடுறேன். என்ன நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? அவளையே கேளு. ஆனா அவ என்னம்மா பெரிய மனுஷன், அவளை போய் கேட்டுக்கிட்டு நீங்க சொல்லுங்கம்மா. இந்த வீட்டுல நல்லது நடக்கணும்னா இவங்க இருக்க கூடாது. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்களே, இதெல்லாம் நமக்கு புரியுமா? விளக்கமா சொல்லுங்க முதலாளி. விளக்கமே இல்ல, எங்களால சொல்ல முடியாது. மரியாதை உன் தங்கச்சி உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போ. இனிமே அவ இங்க இருந்தா என் பேரனை கெடுத்துடுவா. என்னது? என் தங்கச்சி உங்க பேரனை கெடுத்துடுவாளா? இங்க பாருங்கம்மா, என் தங்கச்சி வாழ வைக்க வழி இல்லாம உங்க வீட்டுல நான் வந்து விட்டுட்டு போல. டேய் மடசாமி, மடசாமி, என் சொந்தக்காரங்களாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அனாதை ஆயிட்டேன், தனியா இருக்கேன். உன் தங்கச்சி என் கூட அனுப்பிச்சு வைடா, பேத்தி மாதிரி பாத்துக்கிறேன்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. ஆமாடா, பாட்டி மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா காதல் கீதல சொல்லி என் பேரனை. பொழுது விடிஞ்சா மீன் பிடிக்க நீ வலைய வீசுற. பொழுது போகலன்னு உன் தங்கச்சி பணக்கார பசங்களுக்கு வலை வீசிட்டு இருக்கா. உன் வலையில மீன் விழுதோ இல்லையோ, ஆனா உன் தங்கச்சி வலையில இந்த சொத்து முழுக்க வலை வீசி பிடிக்க பாக்குறாள. அவ உன்னை விட ரொம்ப கெட்டிக்காரிடா. என்ன சொல்றீங்க? குப்பத்தை புத்தி மாத்த முடியுமா? பங்களாவில இருந்தா மட்டும் பிறந்த புத்தி எங்க போயிடும்? நாய் குளிப்பாட்டு நிறைய வீட்டுல வச்சாலும் அதோட புத்தியை காட்டவானே செய்யும். இதுக்கு மேல பேசுறீங்க, என்ன நடக்குங்க? என்ன நடக்கும்? என்னம்மா? டேய், இவ உங்க வீட்டுல பிறக்க வேண்டிய பொண்ணு இல்லடா, எங்க வீட்டுல பிறக்க வேண்டிய பொண்ணு. இவ உன்னுடைய தங்கச்சி இல்லடா, என்னுடைய பேத்தி. அவ அழகுக்கும் அறிவுக்கும் நல்ல மாப்பிள்ளைய நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப உங்க பேரனை காதலிக்கிறான்னு உன்ன பேத்தி வேலைக்காரி ஆயிட்டாளா? விட்டு போன சொந்தமெல்லாம் ஒண்ணே சும்மா இருமா. ஏம்மா, உங்களுக்கு பணம் தான் பெருசு. தினமும் உசுரோட திரும்பி வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிற எங்களுக்கு அன்பும் பாசமும் தான் பெருசு. நரம்பு இல்லாத நாக்கு முதலாளி எப்படி வேணாலும் பேசும். நாங்களும் நினைச்சு அப்படி பேசலாம். பணம் அந்தஸ்துங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு உண்டு. யானைனாலும் எலினாலும் காது காதுதான், அடி அடிதான். நமக்கு தாமா பணம் இதெல்லாம் ரொம்ப பெருசு. இதுங்க சின்ன சிறுசுங்கம்மா, இதுங்களுக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது. எங்க குப்பத்து ஜனங்களுக்கு மாட மாளிகை இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை உண்டு. பாழா போனவளுக்கு இது நடக்காதுன்னு தெரியல. முடிவா சொல்றேன், என் தங்கச்சி உங்க பேரனை பார்க்க மாட்டான், இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டான். மீறி மிதிச்சா அவன் தலையை வெட்டி விடுவேன். அதே மாதிரி உங்க பேரன் என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, என் தங்கச்சி பார்க்க கூடாது. மீறி பார்த்தா
செம்பா 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 அண்ணா நான் தான் அவனை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. அவன் ஏன் இங்க வந்தான்? என் கையால சாகணும்னு வந்தானா? இன்னொரு தடவை அவனை நான் இங்க பார்த்தேன், அவன் சாவு என் கையில தான். மானம் சூடு சொரணே அவனுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்காரன் எனக்கும் உண்டு. அண்ணா. என்ன அண்ணா? ஏய் அண்ணா, இன்னொரு தடவை அவன் இங்க வந்தான் உசுரோட திரும்பி போக மாட்டான். சாக்கிரதை. நான் உன்னை கிஸ் பண்ண போறேன். ஆசைதான். ஏன் ஆசைப்படக்கூடாதா? நீங்க ஆசைப்படலாம், ஆனா எனக்கு அந்தஸ்து வேணும்ல. உனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு படிப்பு இருக்கு, அழகு இருக்கு. அழகு ஆண்டவன் கொடுத்தது, படிப்பு உங்க பாட்டி கொடுத்தது. சொந்தம்னு பார்த்தா எனக்குன்னு எதுவும் இல்ல. இந்த பங்களா, கார், பணம் எதுவுமே இல்ல. பங்களா பிடிச்சிருக்கு, கார் பிடிச்சிருக்கா சொன்னேன். எனக்கு உனதானே பிடிச்சிருக்கு சொன்னேன். ஐ லவ் யூ. ஒரு பொண்ணுக்கு காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க. உன்னை ஏமாத்திட்டு மட்டும் சொல்லாத. அதனால் தாய்க்க முடியல. ஏன் தெரியுமா? நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறேன் செம்பருத்தி. என்ன பண்றீங்க? சும்மாரு. என்ன பண்றீங்க? இப்ப ராஜா செம்பருத்தி வயித்து மேல இருக்கா. இப்போ ஆஹா கோமா இப்போ எங்க இருக்கு போறாரு பாருங்க. ராஜா இப்போ என் உடம்புக்குள்ள போயிட்டாரு. இனிமே என் ராஜாவை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஏங்க வந்த செம்பா இப்போதான் உன்னை வேணான்னு மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் வந்து வந்து வாழ விடாம சாவு விடாம உயிரை வாங்குற? வராதன்னு சொன்னா புரியாத உனக்கு? ஏமா எங்கம்மா போற? சாக போறியா? காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் சாகணும்னு நினைச்சா இந்த கடல் கொள்ளாதுமா. மீனுக்கு பதிலா பொணந்தாமா மிதக்கும். ஏமா சாகர அளவுக்கு வந்துட்டியா? கூட பிறந்த அண்ணன், இவ்வளவு நாள் பழகின சனங்க, இவங்க எல்லாத்தையும் விட அந்த பையன் பெரியவன் ஆயிட்டான். சாகுறதுனா சாவு, அதுக்கு கடல் தான் கிடைச்சதா? உங்க ஆத்தா என்ன ஏன் தெரியுமா முன்னாடி பெத்து போட்டா? நீ முன்னாடி பிறந்திருந்தா அனாதையா செத்து போயிருப்பேன்னு தெரியும். உன்னை காப்பாத்திக்க நாதி இல்லாம இருந்திருப்பேன்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பெத்து போட்டா. உனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தீர்மானம் பண்றவன் உனக்கு முன்னாடி பிறந்தனா உங்க அண்ணன். உனக்கு இப்ப நடக்க போற கல்யாணத்துக்கு எப்பவோ உங்க அண்ணன் வாங்கி வச்ச கல்யாண துணி நம்ம சாதி சனங்கள்ல ஒரு பய கனவுல கூட பார்த்திருக்க மாட்டான். ஏன் அந்த பொண்ணு சும்மா போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? ஏதோ அவளுக்கு தெரியாம. நிறுத்துறி. என்ன அக்கறையா? என்ன விட என் தங்கச்சி மேல உனக்கு அக்கறையா? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எந்த கலருக்கு துணி வாங்கணும், இந்த மாதிரி நகை போடணும், இப்படித்தான் அலங்காரம் பண்ணணும், இன்னும் சீர்வரிசை செய்யணும். 10 வருஷம் டி, 1-2 வருஷம் இல்ல, 10 வருஷமா கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து வச்சேன். 10 நாள்ல ஒரு பரதேசி பழகி சாடுறதுக்காக என் நல்லிடத்துல அழிக்க சொல்றியா? சம்பரிச்சு வர வெள்ளிக்கிழமை உனக்கு மணிக்கத்துக்கு நிச்சயத்தார்த்தம். தயாராரு.
என்ன மச்சான் வர்ற வேகத்தை பார்த்தா என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவ போல இருக்கு. வேகம்தான். சண்டைக்கு வரவனையும் சமாதானம் பேசுறவனையும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்களே. எல்லாம் சம்பந்தம் பேசுற வேகம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை வெத்தலை பாக்கு எடுத்துட்டு வாங்க, நிச்சயத்தை முடிச்சிடலாம். என்ன மச்சான் சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி கோவமா சொல்றீங்க? என் முகமே அப்படிதான். வர வெள்ளிக்கிழமை சொந்த பந்தத்தோட வந்து சேருங்க. முன்னாடி முடியல வெட்டிட்டாங்க. என்னதான் உங்களுக்கு வேண்டாம்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, இன்னும் ஏன் என்ன சாகடிக்கிறீங்க? நான் இங்க என்னமோ ஆயிட்டு போறேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு வாழ்க்கையோட விளையாடாதீங்க. போங்க, இங்க இருந்து போயிடுங்க. போங்க போங்க. அடிச்சு கொல்லுங்க. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா நான் சாகுறதா ஒரே வழி. என்ன சாக விடுங்க. சபர்தி, சாவுதான் வாழ்க்கையோட கடைசி முடிவு. நீ அதுக்கே துணிச்சப்போ மத்த பிரச்சனை பத்தி நீயே கொலை பண்ணும். உங்க அண்ணன் மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகம் ஒன்னா ஏத்து வந்தாலும் சரி, நம்ம ஒன்னா வந்து கட்டுவோம். என்ன விடுங்க, நான் சாகணும். அவளை வீட்டுக்குள்ள இருந்து இழுத்துட்டு போலான்னு வந்துட்டியா? உன்னை சாவடிக்கிறேன். போடி அப்படி. வாடா. டேய், கேளுங்க. வாடா இங்க. வாடா. அடிக்காதீங்க. போடி. வழி விடு. வழி விடு. கொல்ல போடு. அண்ணா. வாடா இங்க. வாடா இங்க. அடிக்காதீங்க. அண்ணா. செம்பத்தி. ஓடி போ. திமிரு இருந்தா இங்க வா. உன்னை கொலை பண்ணாம விடமா. அண்ணா. அம்மா. அண்ணா. இனிமேல் இந்த பக்கம் வருவாயா? எத்தனை பிள்ளைங்க சொல்லி ராஜா. ராஜா. இதுல உயிர் வாழ முடியாது. ராஜா, போறேன்னு சொல்லாது. போறேன்னு சொல்லாது. நான் தாங்க முடியாது. விட்டு போவே மாட்டேன் பாட்டி. ராஜா. மாடசாமி, மாடசாமி, ஏண்டா உன் வீடு தேடி வந்து நிக்கிறேன். வாங்கம்மான்னு கூப்பிடுறது கூட உனக்கு மனசு வரலையா? என்னடா என்ன இங்க கூட்டம்? போங்கடா. ஏண்டா அவங்களே எல்லாம் வரட்டுற? தெரியட்டுமே, எல்லாருக்கும் தெரியட்டுமே. இதுல என்ன தப்பு? சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வரேன். என் பேரனுக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்க வந்திருக்கேன். ஆமா. என்ன கேட்டீங்க? என்னடா செவிட? செம்பருத்திய என் பேரனுக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கேன். புரியுதா? ஏமா அன்னைக்கு என்னெல்லாம் பேசுனீங்க? செம்பருத்தி என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் பேரனுக்கு கல்யாணம் நடக்காது. அவ இருந்தா என் பேரனை கெடுத்துருவா. அவ குப்பத்து பொண்ணு புத்திய மாத்த முடியாதுன்னு நான் கூசாம சொல்லி எனக்கு தூக்கி எறிஞ்சிங்களே. அடிக்கிற காத்துல கோபுர உச்சியில இருக்கிறதுக்கும் அடுத்த காத்துல கீழே வரதுக்கும் நாங்க எச்சலே இல்ல மனுஷங்க. நீங்க எல்லாம் வேலை வேலைக்கு உப்ப சோத்துல மட்டும்தான் போட்டு சாப்பிடுறீங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. தினமும் உப்பையே காத்தா சுவாச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களை விட எங்களுக்கு அதிகம். ஆமாடா, அன்னைக்கு அப்படி எல்லாம் பேசினேன். அன்னைக்கு என் நிலைமை அப்படி. என் ஸ்தானத்துல நீ இருந்தாலும் நீ கூட அப்படிதான் பேசிருப்ப. டே மாடசாமி, பொண்ணு சொல்றேன். ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு மனசையும் இன்னொருத்தனுக்கு உடம்பையும் கொடுத்து வாழ விரும்ப மாட்டான். அந்த கொடுமை உன் தங்கச்சிக்கு நீ செய்யாது. என் அந்தஸ்தும் கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு
என் பேரனுக்கும் உன் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் வீடு தேடி வந்திருக்கேன். என்ன வெறும் கையோட அனுப்பாது. அவளை நான் இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டேன். செம்பருத்தியும் ராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்க்குறா காதலிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும் இல்ல? அது தெரிஞ்சும் வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டேன்னு வாய் கூசாம சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண இன்னொருத்தனுக்கு எப்படி கட்டி வைக்கிறது? என்ன ஒருத்த விரும்பின பொண்ண இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்றது மட்டும் தப்பு இல்லையா? டேய் சும்மா இருங்கண்ணே. அந்த மாதிரி விஷயத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி படியில் போட்டு உடைச்சிட்டாங்கல்ல. என்ன நம்ம தங்கச்சிக்கு இஷ்டம் இல்லாத ஒண்ணே நாம என்ன செய்யணும்? நீங்க ஊருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கீங்க. நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துக்கு நீங்க என்ன தடையா இருக்கணும்? அண்ணே சரின்னு சொல்லுங்கண்ணே. அம்மா அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரு. அண்ணே நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, பேசாம இருங்க. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை கவனிங்க. தெம்பா அண்ணன் சரின்னு சொல்லிட்டாருமா, அண்ணன் சரின்னு சொல்லிட்டாருமா, அண்ணன் சரின்னு. ஏயா சாப்பாடு பிடிக்கலையா? சாப்பிட பிடிக்கல. மாணிக்கத்து கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியலன்னு நினைக்கும் போது நெஞ்செல்லாம் அடைக்குதுமா. சாப்பிடியா? வாடா சாமி, வாடா வெளியா. பொட்டச்சி மாதிரி முக்காடு போட்டுட்டு உள்ள உட்காந்துருந்தா விட்டுவானா? விடாதண்ண அண்ணா இங்க இருக்காண்ண. இந்த வீட்டுக்குள்ள இருந்து வருவான்னு பார்த்தா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இங்க இருந்துல வரான். இங்க பார், நானாடா உன் தங்கச்சி பின்னாடி சுத்தன? நீ தாண்டா என் தங்கச்சிய பார், அவ அழகா பார் அப்படின்னு என்ன கூட்டிட்டு போய் நிச்சயம் பண்ணி வச்ச. இன்னைக்கு ஒரு பணக்காரன் கிடைச்ச உடனே இந்த மீன்காரன் இழப்பமாயிட்டானா? வாக்கு மாறிட்டியடா பாவி. இங்க பார், கடல்ல போற ஆம்பளைக்கு வாக்கு சுத்த வேணும், தரையில நிக்கிற பொம்பளைக்கு மனசு சுத்த வேணும் நினைக்கிற மீன்கார ஜாதியில பிறந்தவனா நீ? என்னடா ஒன்ன மாதிரி கல்யாணம் ஆகாம கண்டவளோட குடும்பம் நடத்துற ஜாதியில நான் பிறக்கலடா. மானம் மரியாதை வாக்குக்கு கட்டுப்பட்டவன். முடிவாவுன்னு சொல்றேன் கேட்டுக்க. செம்பருத்தி எனக்கு நிச்சயம் பண்ணவன், அவளை இன்னொருத்தன் கட்டிக்க விட மாட்டேன். டேய் செம்பருத்தி அவன் தங்கச்சிடா, அவன் அவளை யாருக்கு வேணாலும் கட்டி வைப்பான். அதை கேட்க நீ யார அத்தரிக்க வச்சா? அப்படியா சங்குது? டேய் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி தாண்டா அவ தங்கச்சி. இப்ப செம்பருத்தி ஏன் சொத்து? செம்பருத்தி கழுத்துல இந்த மாணிக்கம் தான் தாலி கட்டுவான். வேற எவனா இருந்தாலும் அவ பணத்துக்கு தான் தாலி கட்டுவான். இந்த கல்யாணம் எப்படி நடக்கிறான் பாத்தரே. வாடா முதலாளி. பெரியம்மா குப்பத்துக்கு போய் மாரசாமி தங்கச்சிய நம்ம ராஜாவுக்கு சம்பந்தம் பேசிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காத்த. இந்த குடும்பத்தை அந்தஸ்து பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பெரிய வீட்டுக்கும் குப்பத்துக்கும் போட்டிருக்கீங்களே உறவு பாலம், ரொம்ப நல்லா இருக்கு. திடீர்னு பேரன் வந்துட்டானா உடனே குடும்பத்தை அந்தஸ்து பாரம்பரியம் எல்லாத்தையும் தூக்கிட்டீங்களே. எல்லாம் பேசி முடிச்சாச்சா? இத பாருங்க மாப்பிள்ள, நான் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வரல. நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவுல மாற்றமே கிடையாது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களும் உங்க குடும்பம் என் பேரன் கல்யாணத்துக்கு வரலாம். இல்ல அருமையான அழைப்பு. நீங்க விருப்பப்பட்டா என் பொண்ணை உங்க பேரனுக்கு தரணும், இல்லன்னு சொன்னா ஊரை கூட்டி செஞ்ச நிச்சயத்தை நிறுத்திடணும். இது என்ன மீன் வியாபாரமா? ஒண்ணும் தெரியாத என் பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய வளர்த்தது நீங்க. ஊரை கூட்டி அலங்காரமா வந்த என் பொண்ணு அலங்கோலமாக்கிட்டீங்க. என்ன மாப்பிள்ளை நீங்க பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? மாலத்தி யாரு? என் பேத்தி தானே. என் பேத்தியை நான் அவமானப்படுத்துவேனா? என் பேத்திக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப சொல்றேன். என் புருஷன் பிடிவாதத்தினால் என் மகனை எழுந்து, அதே பிடிவாதத்தினால இப்போ என் பேரனை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. அவன் ஆசைப்பட்டது மாதிரி செம்பத்திக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வயசுல அவங்க ரெண்டு பேரும் என் கூடவே வச்சுக்கணுங்கிற ஆசா பாசம், அது உங்களுக்கு தெரியாது மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியாது. பணம் அந்தஸ்து அது இது நல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்க முடிவை நீங்க மாத்திக்க போறதில்ல? இல்ல, நானும் என் முடிவுல இருந்து மாற போறதில்ல. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துறேன். ஓ சவாலா விட்டுறீங்க மாப்பிள்ளை, என்கிட்ட சவால் விடாதீங்க, தோத்து போயிடுவீங்க. பட்டாம்பூச்சி மாதிரி கவலை இல்லாம பறந்துட்டு இருந்த என் மகளோட ரெக்கைகளை என் மாமியார் கேள்வி பிச்சு எரிஞ்சிட்டான். அவன் மனசு தாங்கலையா? தாங்கல. இதுக்கெல்லாம் காரணமான அந்த பையன் உயிரோடு கூடாது, சாவணும். நீங்க கோபுற ஒவ்வொரு நேரத்துல ஒருத்தனா கொண்டுட்டு இருந்தா இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்க மாட்டா தெரியுமா? உங்க மாமியார் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணம் நடக்கூடாது, அவ்வளவுதானே? பியூன்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் நாம ஒரு வாரத்தை சொன்னா போதும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்கிட்ட விட்டுருங்க. எங்க ராஜரத்னம் யாரு? எஸ், வாட் யூ வாண்ட்? உங்க பாஸ்போர்ட் எங்க? எதுக்கப்பா? எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? என்ன நான் பார்க்கணும். என்னடா இதெல்லாம்?
ராஜப்பா என் ரூம்ல அந்த கருப்பு பை இருக்கு அதுல பாஸ்போர்ட் இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க உட்காருங்க சார் உட்காருங்க. என்ன இது நான் லண்டனுக்கு போகல அங்க கொடு. நீங்க 3 மாசம் விசாவில தானே வந்திருக்கீங்க? ஆமா. உங்க விசா டைம் முடிஞ்சு 5 நாள் ஆகுது. உடனடியா நீங்க இந்தியா விட்டு கிளம்பணும். இதுக்கு என்ன சொல்றீங்க? அவனே போனா அவன் இந்த வீட்டு வாரிசுங்க. அவன் என் பேரனுங்க. உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இவர் விசா டைம் முடிஞ்சு போச்சு. இவர் வெளிநாட்டு பிரஜை. இனிமே இவர் இந்தியாவில் இருக்க முடியாது. இது கலெக்டர் ஆர்டர். நாளை காலையில இவர் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இல்ல இவர் அரெஸ்ட் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். என்ன இது? அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போறாரு? ஆமா பாட்டி, நான் லண்டன் போய் ஆகணும். பாட்டி எதுக்குடா என்ன இப்படி ஏமாத்துனே? ஏன்டா என்ன ஏமாத்துனே? சாக போற நேரத்துல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்டா திடீர்னு இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுற? இல்ல பாட்டி. சுமாரு கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போற பாட்டு. ஏன்டா சொன்னேன்? டேய், உங்க அப்பா போய் சொல்லி என் புருஷனை சாகடிச்சாரு. இப்ப நீ என்ன சாகடிக்க போற? இதுக்கு தான் நான் வந்தேன். ஏய் என்னாச்சு செம்பருத்தி? நான் உங்க மேல ஆசைப்பட்டு தப்பா போச்சு. செம்பருத்தி என்ன சொல்ற? ஆமா, நான் ஆசை வச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல. சின்ன வயசுல அம்மா அப்பா மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தேன். அவங்க எனக்கு இல்லாம போயிட்டாங்க. இப்போ உங்க மேல ஆசை வச்சிருக்கேன். நீங்களும் இல்லாம போக போறீங்க. நான் ஒரு துரதிருஷ்டசாலிங்க. எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கா? 2 அழகான கிளிகள் ஒண்ணு லவ் பண்ணுச்சான். ஒரு கிளி பறந்து போச்சான், ஒரு கிளி தனியா நின்னுச்சான். பாத்தியா செம்பருத்தி உன் காதல் கதை என்னாச்சுன்னு? உள்ளூர்காரனை வேண்டான்ட்டு வெளியூர்காரனை காதலிச்சா. இப்ப அவனும் பறந்து போயிட போறான். இன்னும் இந்த இடம் வேக்கண்டா தான் இருக்கு. அப்ப இந்த இடம் சீக்கிரம் திரும்பி வரியா ராஜா? யாரப்பா இங்க ராஜரத்னம்? தாண்டா நீயா? வா. கையடியா? அவன் தான் லண்டன் பறந்துட்டானே. ஏன் மரியாதை இல்லாம காலர் பிடிச்சு அவனை இழுக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அசோக்ங்கிற பையனையும் அவன் ஃப்ரெண்டுகளையும் அடிச்சிருக்கான். அவங்க மோசமான நிலைமையில ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படிதான் அட்டெம்ப்டட் மர்டர்ல இவனை கைது செய்யறேன். ஸ்டாப் இட். அவர் இந்தியா விட்டு போக வேண்டியவர். அவரையும் அரெஸ்ட் பண்றீங்க. அவன் பேர்ல மர்டர் கேஸ் இருக்கு. நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ். இது கலெக்ட் ஆர்டர். அவர் இந்தியா விட்டு போய் ஆகணும். ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செத்து தொலைஞ்சாங்கன்னா நான் இவனை இங்கிலாந்துல போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியும். சட்டப்படி நான் இவனை கோர்ட்ல ஒப்படைச்சிடுறேன். நீங்க கோர்ட்ல வந்து பேசிக்கிங்க. என்ன இது? ஒருத்தர் நாட்டு விட்டு போனீங்க, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணீங்க. இதெல்லாம் விளையாட்டா? அவன் யாரை நினைச்சீங்க? என் பேரனுங்க. எங்க டியூட்டியை நாங்க செய்யறோம். நீங்க கோர்ட்ல வந்து பேசிக்கிங்க. பாருங்க, இத பாருங்க. தயவு செய்து அவனை விட்டுடுங்க. அவன் வந்த மாதிரி வெளிய போய் சேரட்டும். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. பாப்பா. ராஜா, 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 ராஜா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், என் பேரனை விட்டுடுங்க. அவன் ஒரு தப்பு பண்ணல. அவனுக்கு தப்பு கிப்பு பண்ண தெரியாது. வெளியில விட முடியாதுமா. ஏன் எதுக்கு முடியாது? செக்ஷன் 307 அட்டெம்ப்டட் மர்டர். இதெல்லாம் ஜாமீன்ல விடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லம்மா. சின்ன அடிதடி, அது ஸ்நேகத்துக்குள்ள சண்டை. காயம் கூட சின்ன காயம் தான். அதெல்லாம் உங்க கையில இருக்கு. எப்படியாவது என் பேரனை விட்டுடுங்க. என் பேரனை விட்டுடுங்க. பாட்டி. ராஜா, 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 என்னடா இப்படி பண்ணு? தேவையா உனக்கு இதெல்லாம்? பாருங்க, என் பேரனை கூட அனுப்பி வைங்க. நீங்க கேட்கிற போது அவனை உங்க முன்னால கொண்டாந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எனது. போதுமா? உங்களுக்கு வேணும்னா லட்சக்கணக்கான சொத்து பத்திரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஜாமீனா வச்சுக்கோங்க. ஆமா, குறையா பத்திரத்தை. வேண்டாமா, உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களை நம்பி பையனை உங்களோட அனுப்பி வைக்க. சரி,
இந்த கேஸ் முடியற வரைக்கும் பையனை இங்க ஆஜர்படுத்துங்க. சரி. கதவு திறந்து விடியா? என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? ஓ என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? பார்த்தாலே தெரியலையா? தெரியுது தெரியுது. என்ன பண்ண பாருப்பா, இத பாரு, நடந்தது நடந்து போச்சு. நீங்க பெரிய மனசு பண்ணி கேஸ் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாம்னா நான் தரேன். கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிக்கப்பா. காசு கொடுத்தா வாங்கினாடி எல்லாம் சரியா போகுமா? முடியாது. முடியாது. முடியாதுன்னா முடியாது. பாட்டி, கேஸ வாபஸ் வாங்கிட்டா உங்க பேரன் லண்டன் போயிடுவான். அதுக்கப்புறம் செம்பருத்தி யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? பாட்டி, இன்னைக்கு நாங்க கேஸ் கொடுத்தனாலதான் உங்க பேரன் அவன் கூட இருக்கான். இல்லன்னு வச்சுக்கீங்க, இந்நேரம் அவன் லண்டன்ல இருந்திருப்பான். நீங்க சொல்றீங்கன்னு இந்த கேஸ் நாங்க வாபஸ் வாங்கிட்டோம்னா நாளைக்கே அவன் லண்டன் போக வேண்டியதான். பாட்டி, தற்காலிகமா தான் எங்களால நிறுத்தி வைக்க முடியும். நிரந்தரமா அவன் கூட இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. செம்பருத்திக்கு ராஜாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஆண்டவனே நினைச்சாலும் அவனை இந்தியா விட்டு அனுப்ப முடியாது. வாட் ஃப்ரெண்ட்? படவ பசங்களா, செம்பருத்திக்கு என் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளவு அடியும் பதையும் வாங்குறீங்களா? ஐயோ, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியாது முதலாளி. இன்ஸ்பெக்டர் அது இதுன்னு சொல்லி கேஸ வாபஸ் வாங்கி லண்டன் அனுப்பிச்சிருவோம். யோ, இன்னைக்கு செம்பரத்துக்கும் ராஜாவுக்கும் நிச்சயம் பண்ண எங்க மாமியார் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நிச்சயம் முடிஞ்ச கல்யாணம் நடந்துச்சுன்னா கலெக்டர் இல்லையா, கடவுளே வந்தாலும் அவனை இந்தியா விட்டு அனுப்ப முடியாது. கரை மேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீர். அடி சக்க. அண்ணே அண்ணே, மாடசாமி, மாடசாமி வாடா சீக்கிரம். அம்மா, டேய், உன் தங்கச்சி அவளை நான் முறையோட கூட்டிட்டு போகணும்னு சொன்னாலே, இப்ப முறையோட பேச வந்திருக்கேன், கூப்பிட அவளை. அது வந்துமா, நீங்க இப்படி நிச்சயம் பேச வருவீங்கன்னு தம்பி எங்களுக்கு முதல்ல சொல்லிடுச்சுமா. முதலாளி, இவன் தான் மாணிக்கம். இவனுக்கும் செம்பருத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மாடசாமி நிச்சயம் பண்ணான். அப்புறம் இவனை ஏமாத்திட்டான். நியாயமா பார்த்தா நிச்சயம் பண்ண பொண்ணு இவன் பொண்டாடி தானே. மாணிக்கம், இந்த தாலி, இந்த பணம். செம்பருத்தியை கடத்திட்டு போய் அவ கழுத்துல தாலிய கட்டுற, தாலி கட்டின கையோட சாந்தி முகூர்த்தத்தை முடிக்கிற. கூலிக்கு மாரடிக்கிற ஜாதி இல்லனா மானத்துக்கு உயிர் விடுற செம்படவன். நீ சொல்றதுக்காகவோ உன் பணத்துக்காகவோ அவளை நான் தூக்கிட்டு வர போறதில்லை. அவன் என் பொண்டாட்டி, அவன் என் சொத்து. மாடசாமி, நான் புறப்படுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பி, சின்ன சித்திங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. தூக்கி வண்டியில போடு. அந்த மாணிக்க பையன் நம்ம ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு செம்பருத்தி ஜீப்ல தூக்கிட்டு போறானே. அண்ணே, நம்ம ஆளுங்க எல்லாரையும் தீபந்தத்தோட பொண்ணு சொல்றான். மகாலி, குப்பத்தை ஜனங்க மொத்த பேர் செம்பருத்தி தேடி கரைக்கரை பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. நாம தான் அவளை கடத்தணும்னு தெரிஞ்சுன்னா நம்மள அவங்க உயிரோடவே கொளுத்திடுவாங்க முதலாளி. ராமூர்த்தி, செம்பருத்திய லாஞ்சில கொண்டு போய் வைங்கடா. மாணிக்கத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் வேலை இல்ல. செம்பருத்திக்கும் ராஜாவுக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவன் கையில செம்பருத்தி கிடைக்க கூடாது. இதுல செம்பருத்தி செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. போடா. ஹலோ ஹலோ பாட்டி. மாலதி, என்னம்மா இந்த நேரத்துல? அப்பாவோட ஆளுங்கதான் செம்பருத்தியை கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க. நீங்க இங்க வரலனா அவளை உயிரோட பார்க்கவே முடியாது பாட்டி. கொன்னு சொல்லிட்டாங்க பாட்டி. மாப்பிள, மாப்பிள, என்ன இந்த நேரத்துல?
என்ன மாப்பிளே, உங்களுக்கு இந்த பணமும் சொத்து தானே தேவை. இந்தாங்க எடுத்துக்கங்க. அத்தை, செம்பருத்தி என் கூட உடனே அனுப்பி வைங்க. என்னத்த சொல்றீங்க? மாப்பிளே, என் மகன் வாழ்றதான் பார்க்க கொடுத்து வைக்கல. என் பேரன் வாழ்றதையாவது என்னை பார்க்க விடுங்க. என் மாப்பிளே, ஒரு நல்ல மனுஷனா இருந்த நீ இந்த லட்சக்கணக்கான சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தானே ஒரு மிருகமா மாறிட்ட. இந்த நாசமா போன சொத்து எனக்கும் வேண்டாம், என் பேரனுக்கும் வேண்டாம். எல்லாம் நீயே எடுத்துக்கோ. சங்கீதா, உன் புருஷனுக்கு பண ஆசை பேயா பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. அதுக்காக கொலை கூட செய்ய தயாரா இருக்க. அதுக்கு தான் சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சா உன்னையும் எங்க கொண்டுடுவானு பயந்துதான் சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி தொலைச்ச. சங்கீதா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பேரனுக்கும் சம்பளத்துக்கும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, எங்க மருமகன் உங்க மேல உயிரியா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதே வாயால கொலைகாரன்னு சொல்ல வச்சுட்டீங்களே. உங்களை புருஷன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குங்க. டாடி, அவங்க காதல அழிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்க செய்யற இந்த கொடுமை என்னால ஏத்துக்க முடியல. பணத்துக்காகவும் பாட்டியோட சொத்துக்காகவும் தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்க. என் மேல இருக்கிற பாசத்தால இல்ல. டாடி, ராஜா என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனேயே நான் அவரை மறந்துட்டேன். டாடி, ஆமா மறந்துட்டேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அவங்க காதல அழிச்சிடாதீங்க ப்ளீஸ். வலிக்கிட்டு போற வாழை மீனைய வலை போட்டு பிடிக்க எங்கிட்டயா உள்ள வாங்கி எங்கடி ஓடுற? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு அழுவுற? கல்யாணம் பண்ண போறேன். இங்க பார், இந்த அழகான தாலிய உன் சங்க கழுத்துல கட்டி இன்னைக்கே புது குடித்தனத்தை ஆரம்பிக்க போறேன். ஏண்டி, கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய தரையில தூக்கி எறிஞ்சிட்டியா? ஒழுங்கா தாலி கட்டிட்டு குடும்பம் நடத்தலான்னு நான் சொன்னேன். நீ என்னடா குடும்பம் நடத்திட்டு அப்புறமா தாலி கட்டுங்க. உள்ளாதடி. மாணிக்கம், மானசாமி குபுஜால கூட்டிட்டு கட்டுமரத்தை வந்துகிட்டு இருக்கான். எடா லாஞ்ச, மாணிக்கத்துக்கு முதல்ல நடு கடல்ல தான் இருக்கா.
நம்ம காதல ஆரம்பிச்சு வச்ச அந்த கடல் அலைகளை கண்டிப்பா நம்மள கரை சேர்த்துரும் ராஜா. நம்மள கரை சேர்த்துரும். இங்க எப்படியாவது வெளியே போவோம். கடல் நம்மள காப்பாத்துவோம். மாரசாமி, மஞ்சக்குப்பம் பக்கத்துல 2 பொணங்க கரத்தடி கிடக்குதானே, வாங்க போய் பாப்போம். சம்பா, 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 சம்பா.
போயிட்டாருமா மூர்த்தி செம்பா நம்ம விட்டு போயிட்டாரா பக்கத்தோட பயப்படாதீங்க செம்பா ராஜா ராஜா என் ராஜா செம்பருத்தி என் ராஜா என் கண்ணே செம்பருத்தி செம்பருத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு இத்தனை நாளா நீ போட்ட சதி திட்டங்களை உடைச்சு இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க பாத்தியா யோ முதலாளி ராஜா இப்ப எங்க ஆளியா என்ன சொல்றீங்க மாப்பிள 40 வருஷமா நீ இங்க இருந்தும் உன் பின்னாடி உன் பொண்டாட்டியும் பொண்ணும் மட்டும்தான் இருக்காங்க வேற யாரும் இல்ல என் பேர் என்ன பாரு எங்க இருந்தோ வந்து 3 மாசத்துல இந்த மொத்த ஜனங்க அன்பு பெற்றிருக்கான் ஆமா சொத்து பெருசு இல்ல மாப்பிள இந்த சொத்து பூரா நீ எடுத்துக்கோ எனக்கு ஒண்ணும் வேண்டாம் என் பேரனோட நான் குப்பத்துக்கே போறேன் இந்தாங்க இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் இதெல்லாம் என் பொண்ணு நல்லா வாழணுங்கிறதாக தான் பண்ணேன் ஆனா அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னும் போது எனக்கு இந்த சொத்து தேவையில்லை வரேன் மாப்பிள எங்க போறீங்க வாங்க ஏ மாலதி பாரு மாப்பிள நீங்க எப்போ சொத்து பெருசு இல்லைன்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க மனுஷன் ஆயிட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமே நாம எல்லாம் ஒண்ணுதான்